குட் மார்னிங். நான் உங்கள் திரைப்பட சின்னத்திரை நடிகர் முத்தையா அன்புதுரை பேசுகிறேங்க. பதேர் பாஞ்சாலி ரொம்ப ஒரு முக்கியமான படங்க. இந்திய சினிமாவுடைய ஆன்மா நம்ம சொல்லலாம். இந்த படம் சத்யஜித்தில் தான் இயக்குனர். 1929 பெங்காலில் எழுதப்பட்ட நாவல் தாங்க இது. ரொம்ப ஃபேமஸான நாவல். அதான் சத்யஜித்தில் படமாக இயக்குனாருங்க. இந்த படம் இயக்கி முழுசாக அவரால் முடிக்க முடியலைங்க. பணம் இல்லாதனால அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஆனால் அந்த பெங்கால் கவர்மெண்ட்டே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா பார்த்துங்க இந்த படத்துடைய சிறப்பு என்னன்ட்டு. மிக ஒரு அற்புதமான ஒரு படங்க. ஒரு சாதாரண ஒரு எளிய ஒரு கிராமத்தில் வாழக்கூடிய ஒரு 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 குடும்பத்தை பற்றிய கதை தான் இது. ஒரு தாய் தகப்பன், ஒரு வயசான பாட்டி இருப்பாங்க. அபு, துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரங்கள் ரொம்ப ஒரு அருமையாக இருக்குங்க. ரொம்ப எளிமையான ஒரு ஒரு வாழ்க்கை முறை. அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களெல்லாம் கூட பார்த்திங்கன்னா அழகாக படம் பிடிச்சிருப்பார் சத்யஜித் ரே. இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, ரவிசங்கருடைய இசை, பண்டிட் ரவிசங்கருடைய இசை மிக மிக அற்புதமாக இருக்குங்க. அவங்க மலையில் நடையிற காட்சிகள், அப்புறம் ட்ரெயினை ஓடி போய் பார்ப்பாங்க அந்த அபுவும் துர்காவும். அந்த காட்சிலாம் மிக மிக சிறப்பாக இருக்கும் அந்த படத்தில். கடைசியில் துர்கா ஒரு சூழலில் இறக்குற மாதிரி ஆகிடும். அந்த குழந்தை இறந்ததுக்கப்புறம், அந்த பாப்பா இருந்ததுக்கப்புறம் அந்த குடும்பமே அந்த கிராமத்தை விட்டு இடப்பெயர்ச்சி நகரத்துக்கு போவாங்க. அதோடு அந்த படம் முடிஞ்சிருங்க. ஆனால் அந்த படத்துடைய பாதிப்புகள் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குங்க. அது சினிமா ரசிகர்களுக்கு ஒரு ஒரு புதுமையான ஒரு அனுபவத்தை கொடுக்கும் இந்த படம். ஆனால் சினிமா துறையை சார்ந்தவர்கள், சினிமாவுக்கு வரக்கூடியவர்கள் இந்த படம் அவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்குங்க. இந்த படம் தான் சத்யஜித்துடைய முதல் படம். அவருக்கு இந்தியாவில் முதல் முறையாக ஒரு ஆஸ்கார் விருது வாங்கினார். வாழ்வியலில் அச்சீவ்மெண்ட் அவார்டு சத்யஜித்துக்கு கிடைச்சிது. இந்த மாதிரி பல சிறப்புகள் இந்த படத்துக்கு இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்ல படங்களை பாருங்கள். அது உங்களுக்கு நல்ல ஒரு உணர்வுகளை உங்களுக்கு கொடுக்கும். பதேர் பாஞ்சாலி மிஸ் பண்ணாதீங்க. யூடியூப்பில் கூட இருக்குது. ஸோ நல்ல படங்களை பார்ப்போம். நல்ல ரசனையான ஒரு ஒரு விஷயத்தை நமக்குள்ளே வளர்த்துப்போம், நல்ல ரசனைகளை. ஏன்னா ஒரு அருமையான படங்க. இந்திய சினிமாவுடைய ஆன்மான்னு தான் நான் சொல்லுவேன். சத்யஜித்ரவுடைய படங்கள் எல்லாமே மிக சிறப்பாக இருக்கும். ஸோ அதில் பதேர் பாஞ்சாலி மிக அற்புதமான படம். படத்தை பாருங்கள்.